சீர்காழிலே சீரும் சிறப்போடும் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி இன்றுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகின்ற இணைப்பு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், நாகப்பட்டினம் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் OS மணியன் அவர்களே, மாநில இளைஞனுடைய இணை செயலாளர் சகோதரர் கோமல் அன்பரசன் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் MLA சகோதரி பாரதி அவர்களே, முன்னாள் MLA சகோதரி திருமதி சக்தி அவர்களே, முன்னாள் MLA சகோதரி ராதாகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் MP அறிவிச்சர் திரு பாரதி மோகன் அவர்களே, இந்த இணைப்பு விழா நிகழ்ச்சியை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், அறிவிச்சர் வழக்கறிஞர் அருள்மொழி தேவன் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், அறிவிச்சர் திரு K பாண்டியன் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் MLA அறிவிச்சர் குமரகுரு அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் MLA அறிவிச்சர் முருகவாரன் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் MLA சகோதரர் ஆசிமணி அவர்களே, முன்னாள் MLA மாநகர் கும்பகோணம் மாநகர செயலாளர் அறிவிச்சர் ராமநாதன் அவர்களே, கழக பேரவை துணை செயலாளர் உள்ளிட்ட அறிவிச்சர் அசோக் குமார் அவர்களே, தஞ்சாவூர் மத்திய மாவட்டத்தினுடைய செயலாளர் அறிவிச்சர் மா சேகர் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் திருமதி செல்வி ராமஜெயம் அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற அனைத்து இந்திய முன்னாள் MLA அறிவிச்சர் சந்திரமோகன் அவர்களே, மேடையிலே வீட்டுகின்ற மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, சார்பு மாவட்ட பொறுப்பாளர்களே, இந்த இணைப்பு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நகர கழக செயலாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, பேர் கழக செயலாளர்களே, கிளைக்கழகத்துடைய செயலாளர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளை, இன்றைய தினம் தங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்ள வரியிருந்து அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்து அந்த கட்சியிலிருந்து விலகி கழகத்தில் இணைகின்ற சகோதர சகோதரிகளே, முஸ்லிமை கட்சியிலிருந்து விலகி கழகத்தில் இணைகின்ற அன்பு சகோதரிகளே, மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, தேமுதிக, கிறிஸ்தவர்கள் மற்றும் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தங்களை கழகத்தில் இணைந்து உள்ள வருகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வரவேற்பும் நன்றியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட முன்னாள் MLA புராசாமி அவர்களே, மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக உடன்பிறப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர் உடன்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை உறுத்தாக்குகின்றேன். இன்றைய தினம் சகோதரி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி சக்தி அவருடைய இல்ல திருமணம், அந்த திருமண விழா நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுது சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற முடியவில்லை. இருந்தாலும் சகோதரி சக்தி அவர்களும் மாவட்ட கலைஞர் அறிவிச்சவர் பவுன்ராஜ் அவர்களும் எப்படியாவது சகோதரி சக்தி மூலம் கொடுத்திருக்கின்றனர். அறிவிச்சவர் பவுன்ராஜ் அவர்கள் ஏற்கனவே என்னிடத்திலே கேட்டார், கிட்டத்தட்ட நான் குறிப்பிட்ட கட்சியில் இருந்து சுமார் 3000 பேர் விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்கின்ற மிகப்பெரிய இணைப்பு விழா. இந்த இணைப்பு விழா நிகழ்ச்சிக்கு நீங்கள் நேரடியாக என்னுடைய மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வர வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் விடுத்தார். அப்பொழுது வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அறிவு சகோதரி திருமதி சக்தி அவருடைய இல்ல திருமண விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற போது இந்த நிகழ்ச்சியிலே வைத்துக் கொள்ளலாம் என்று அவரிடத்திலே தெரிவித்தவுடன் அவரும் அதை ஒத்துக்கொண்டு
இங்கே மிகச் சிறப்பாக எழுச்சியாக பல்வேறு கட்சியிலிருந்து விலகி இன்றைய தினம் கழகத்தில் இணைப்பு விழா நிகழ்ச்சி நடந்துவிட்டிருக்கிறது. அதற்கு அறிவுச்சார் மாவட்ட சாலை இந்த நேரத்தில் மனமாற உளமாற பாராட்ட இன்றைய தினம் தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் தொண்டரால் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நடக்கின்ற கட்சி. ஒரு சாதாரண தொண்டன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வர முடியும் என்று ஜனநாயக அமைப்புள்ள கட்சி. இந்த ஜனநாயக அமைப்புள்ள கட்சியை சீர்தூக்கி பார்த்துத்தான் நான் குறிப்பிட்ட அந்த கட்சியிலிருந்து விலகி இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுத்து இந்த சீர்காழி இந்த மைதானத்திலே தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிச்சை போடும்போது கூட பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடும் சொல்லுவாங்க. அதே போல ஒரு கட்சிக்கு சேருது என்று சொன்னால் அந்த கட்சி எப்படி இயங்குகிறது, அந்த கட்சி எப்படி மக்களுக்கு நன்மை செய்கிறது, இந்த கட்சி யாரால் தொடங்கப்பட்டது என்று பார்த்து சீர்தூக்கி இந்த கட்சி தான் சரியான கட்சி, இந்த கட்சி தான் மக்களுக்கு சேவை செய்கிற கட்சி என்று தேர்ந்தெடுத்து இன்றைய தினம் பல்வேறு கட்சியிலிருந்து நம் கட்சியில் இணைந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் மீண்டும் எத்தனை முறை அவர்களுக்கு நன்றி சொன்னாலும் அவரை வரவேற்கிறோம். அதே போல மயிலாடுதுறை மாவட்டம் என்று சொன்னாலே அதுக்கு பெருமை உண்டு என்று சொன்னால், நான் அப்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டம் ஒன்றாக இருந்தது. அறிவுச்சார் பவுண்டராஜ் அவர்களும் அண்ணன் OS மணியன் அவர்களும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பிரித்து மயிலாடுதுறை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டத்தை எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். அவருடைய வேண்டுகோளை ஏற்று அப்பொழுதே நான் தெரிவித்தேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற அரசு. தேர்தல் நேரத்தில் நாங்கள் வாக்குறுதி கொடுக்கல, ஓட்டுக்காக நாங்கள் வாக்குறுதி கொடுக்கல, மக்களுடைய நன்மையை கருதி அவர் வைத்த கோரிக்கை ஏற்று நாகப்பட்டினத்தை மாவட்டத்தை பிரித்து மயிலாடுதுறையை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கிய அரசு அதிமுக அரசு. இங்கே மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் 6 மாவட்டங்களை புதிய மாவட்டமாக உருவாக்கிய பெருமை அதிமுக அரசாங்கத்தை சார்ந்த. அதோடு இந்த சீர்காழியில் கோட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார். அதையும் ஏற்று அதிமுக அரசு செய்கின்ற பொழுது சீர்காழியை தலைமையிடமாக கொண்டு கோட்டமாக அறிவித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்லாம சீர்காழியில் இருக்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட குடும்பத்திலே இருந்த மாணவிகள் குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி பயில வேண்டும் என்று அதற்காக சீர்காழியிலே ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையும் ஏற்று அம்மாவுடைய அரசு இங்கே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்து இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவருடைய குழந்தைகள் குறைந்த கட்டணத்திலே அரசு கலை கல்லூரி படித்து அவர்கள் ஏற்ற பெறுவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்லாம இந்த டெல்டா மாவட்டம் என்று சொன்னாலே இன்றைக்கு பொன் விளைகின்ற பூமி, முப்போகம் விளைகின்ற மண் இந்த மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம். இந்த மாவட்ட விவசாயிகள் அச்சத்தில் உறைந்து போயிருந்தார்கள். டெல்டா மாவட்ட விவசாயிகள் தங்களுடைய நிலம் பறிபோய் விடுவே என்று அச்சத்தில் இருந்த விவசாயிகளுக்கு அதிமுக அரசு அவர்கள் வயிற்றிலே பால் பார்க்கின்ற விதமாக டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்த அரசு அதிமுக அரசாங்கம். நானும் ஒரு விவசாயி, இன்றைக்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன். இரவு பகல் பாராமல் ரத்தத்தை வேறையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாயியுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் துயரங்கள் அத்தனையும் நானும் உணர்ந்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட மக்கள் தன்னுடைய சொந்த நிலம் பறிபோய் என்று சொன்னால் எந்த அளவுக்கு மனவேதனை படுவார் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். அந்த உணர்வின் அடிப்படையிலே இந்த மாவட்ட மக்களும்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு அமைச்சரான OS மணியன் அவர்களும், அமைச்சர் காமராஜ் அவர்களும், அமைச்சர் பவுன்ராஜ் அவர்களும் அவளோடு இணைந்து சட்டப்பேரவை பல்லாமங்கலத்திலே கோரிக்கை வைத்தார்கள். இந்த டெல்டா மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசோடு பேசி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை ஏற்று மத்திய அரசிடத்திலே போராடி வாதாடி டெல்டா மாவட்ட மக்கள் இன்றைக்கும் துன்பப்படாமல், துயரப்படாமல், விவசாய வழிமுறை விவசாய பெருங்குடி மக்களுடைய நீளம் பறிபோகாமல் பார்த்துக் கொண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதே திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருந்த காலம், கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலம், அந்த காலகட்டத்தில் இந்த நீத்தேனிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது ஸ்டாலின். நல்லா ஞாபகம் வச்சுங்க. டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாய குடிமக்கள், விவசாய தொழிலாளர் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நீட்டே அது வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதை தடுத்து நிறுத்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் மக்கள் படுகிற துன்பத்தை பார்த்து அந்த துன்பத்திலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும். அது என்னுடைய அரசியலை பார்த்தீர்கள். அதே நேரத்தில் ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டால் துன்பம் ஏற்படுவதற்கு உண்மையாக இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இதுதான் அதிமுகவுக்கு திமுகவுக்கு உள்ள வேறுபாடு. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம். இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், தஞ்சை மாவட்டம், திருச்சி மாவட்டம் போன்ற மாவட்டங்கள் டெல்டா மாவட்டம். இந்த பகுதியில் இருக்கின்ற ஏரி, குளம், குட்டைகள் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்தது. பெய்கின்ற மழை நீர், ஆவியில் வருகின்ற நீர் உபரியாக வெளியேறி கடலில் ஒரு வீணாக கலக்கிறது. பெய்கின்ற மழை நீர் முழுவதும் ஏரி குளங்களிலே சேமித்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நீண்ட காலமாக தூர் வாரப்படாத இருந்த ஏரிகள், குளங்கள் அனைத்தும் தூர் வாரப்படும் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர் வாரப்படும். முழுக்க விவசாயிகளை அதிலே பங்கு பெற செய்து அந்த திட்டத்தை நிறைவேற்றணும். அதனால் இந்த டெல்டா மாவட்டத்தில் ஏரிகள், குளங்கள் எல்லாம் இன்றைக்கு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக அந்த வண்டல் மண்ணை விவசாயிகளே அள்ளி அவர்கள் நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்திய காலம் அதிமுக காலம். ஒரு ரோடு மண் அள்ள முடியுமா? உங்களால அள்ள முடியுமா? ஒருபடி மண்ணே அள்ள முடியாது. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது விவசாய நிலங்கள் பண்படுத்தப்பட வேண்டும். அதற்காக ஏரி, குளம், அங்கு இருக்கின்ற வண்டல் மண்ணை விவசாயிகள் அள்ளி இலவசமாக அள்ளி அவருடைய நிலத்திற்கு பயன்படுத்தி விளைச்சலை பெருக்குவதற்கு அற்புதமான திட்டம் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு அதிகமான விளைச்சலை விவசாயிகள் பெறக்கூடிய சூழலை உருவாக்கி கொண்ட அரசாங்கம் அதிமுக. அதேபோல் பயிர் காப்பீட்டு திட்டம். இன்றைக்கு விவசாயிகள் பயிர் சாகுபடி செய்கிறார்கள். வறட்சி, வெள்ளம் இதனால் விவசாயிகள் பாதிக்கப்படுகிற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு நிதியை பெற்றுத் தந்து, இழப்பீட்டு தொகையை பெற்றுத் தந்து அந்த விவசாயிகளை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கிட்டத்தட்ட ஜூன் 12ஆம் தேதி மேட்டூருக்கு நேராக வந்து டெல்டா பாசன விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி செய்ய தண்ணீர் திறந்துள்ளதாக அறிவித்து நேராக மேட்டூருக்கு வந்து ஜூன் 12, 2023 ஜூன் 12ஆம் தேதி தண்ணீரை திறந்தார். தண்ணீரை திறந்தால் முழுவதும் அந்த குறுவை சாகுபடி விளைச்சல் இருக்கின்ற வரைக்கும் தண்ணீர் விட்டா சரியாது. இன்னைக்கு முதலமைச்சர் தண்ணீர் திறந்து விட்டார். உடனடியாக விவசாயிகள் சுமார் 5.2 ஏக்கர் நிலத்தில் குறுவை சாகுபடி டெல்டா மாவட்டத்தில் சாகுபடி செய்தார்கள். நிலைமை என்ன? ஒரு 2 மாதம் தண்ணீர் இருந்தது. நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கர்நாடகத்திலிருந்து பெற முடியவில்லை. திரு ஸ்டாலினால் நிறைவேற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தண்ணீரை திறந்து விட்டு விட்டார். ஆனால் தொடர்ந்து தண்ணீர் வந்தால் தானே
டெல்டா மாவட்டத்தில் பயிரிடப்பட்ட குறுவை சாகுபடி அதை விளைச்சல் எடுக்க முடியும் விவசாயிகள். இடையே 2 மாதம் தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. கர்நாடக அரசு நமக்கு வழங்க வேண்டிய நீரை கொடுக்க மறுத்துவிட்டது. இந்த கையாள அரசு அதை கேட்டு பெற முடியவில்லை. தண்ணீர் வராத காரணத்தால் இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற குறுவை சாகுபடி செய்த சுமார் 3.50 லட்சம் ஏக்கர் காய்ந்து சேதமடைந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்திலே விவசாயிகளை சேர்ப்போம். ஆனால் இந்தியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு கடந்த 3 ஆண்டுகளாக குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இடம்பெற செய்யல. அதனால 2023ஆம் ஆண்டு தண்ணீர் திறந்துவிட்ட பிறகு குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளை பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெறாத காரணத்தினாலே 3 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி காய்ந்து சேதமடைந்து விட்டது. அந்த 3 லட்சம் ஏக்கர் சேதமடைந்த விவசாயிகளுக்கு பல லட்சம் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீடு தொகை கிடைக்கப்படவில்லை. ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் இடம்பெற செய்திருந்தால் ஒரு ஹெக்டேர் பாதிக்கப்பட்டிருந்தால் இழப்பீட்டு தொகை 84,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். திராவிட முன்னேற்ற கழக அரசு விடியா திமுக முதலமைச்சர் இதை செய்ய தவறிவிட்டார். இதனால விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் வறண்டு போய் காய்ந்து போய் அந்த குறுவை சாகுபடி விளைச்சலை பெற முடியாத நஷ்டத்துக்கு உள்ளானாங்க. சரி, நீ அரசாங்கம் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. அப்பொழுதாவது முழுமையாக கொடுத்தாங்க, அப்பொழுதும் இல்லை. NTR தேசிய பேரிடர் நிவாரண நிதி ஒரு ஹெக்டருக்கு 16,000 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் SDF மாநில பேரிடர் நிவாரண நிதி 13,500 தான் கொடுத்தாங்க. அதுலேயும் 3,500 கொடுத்துக் கொண்டு அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். இவர்கள் எங்கே விவசாயிகளை பார்த்தார்கள்? விவசாயிகளுக்கு எதிரான திராவிட முன்னேற்ற கழகம். விவசாயிகள் துரோகம் விளைகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட அந்த தொகையை கூட பாதிக்கப்பட்ட அந்த தொழில் சாகுபடி செய்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தர மறுக்கின்ற அரசாங்கமா விவசாயிகளை காக்கின்ற அரசாங்கம்? அது மட்டுமல்ல, 2023 அதிலிருந்து இன்றைக்கு பாரத பிரதமர் குடியிருப்பு திட்டம், பாரத பிரதமர் வீடு கட்ட திட்டம், அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டார். ஏழை எளிய மக்களுக்கு அந்த திட்டத்தின் மூலம் வீடு கட்டுகின்ற திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தையும் மத்திய அரசு கைவிட்டு மாநில அரசு கைவிட்டது. இப்படி ஏழைகளுக்கு வீடு கட்டி தர முடியும்? சிந்தித்து பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அம்மா பசு வீடுகளை கொடுத்தார்கள். ஏழை மக்களுக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்து அழகு பார்த்த தெய்வம் அம்மா. அதை தொடர்ந்து நாங்கள் கடைபிடித்தோம். உடனடியாக மத்திய அரசு இந்த திட்டத்தை நிறுத்தினாலும் மாநில அரசு இந்த திட்டத்தை தொடரும் என்று அறிவித்திருந்தால் உண்மையிலேயே ஏழை மக்களுக்கு அக்கறை கொண்ட அரசாங்கம் என்று மக்கள் பாராட்டியிருப்பார்கள். ஆனால் இன்றைய தினம் மத்திய அரசின் மூலமாக அந்த ஏழை மக்களுக்கு கிடைக்கப்படுகின்ற இந்த வீடு கட்டு திட்டம் கைவிடப்பட்டது, மாநில அரசு கைவிடப்பட்டது. இதுதான் இன்றைய நிலை. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த ஏழை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். நாங்கள் அம்மா இருக்கின்ற பொழுது இந்த ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவிகள் சிறந்த கல்வி கற்க வேண்டுவதற்காக காலை நீசியினுடைய விலையில்லா புத்தகம், கொடுப்பதற்கு பள்ளி, பள்ளிக்கூடத்துக்கு சைக்கிள், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினி எல்லாம் கொடுத்து பெற்ற தாய் தந்தைகள் வாங்கி கொடுக்க முடியாது. பெறாத தாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து நல்ல கல்வி கற்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதை செய்த சாதனை அம்மாவை சார். அதை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருந்தோம். வெளியிலிருந்த விடியா திமுக அரசு அரசியல் கால் புரட்சி காரணமாக அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்து வந்த மடிக்கணியை நிறுத்திய பெருமை திமுக அரசு. இதுதான் திமுகவுடைய சாதனை. நாம் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோமோ, நல்ல திட்டங்கள், நன்மை விளைவிக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம்
நிறுத்துவதுதான் திமுகவுடைய சாதனை. இதை விட ஒருபடி மேலாக இன்னைக்கு கிராம சூழ்ந்த பகுதி மயிலாடுதுறை மாவட்டம், நாகை மாவட்டம், இன்னைக்கு தமிழ்நாட்டிலே சுமார் 68% கிராமப்புற மக்கள் வாழ்கிறார்கள். அப்படி 68% கிராமப்புற மக்கள் எங்க அதிகமாக மக்கள் வசிக்கிறார்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். அந்த ஏழை மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதையும் மூடிவிட்டார்கள். இன்னைக்கு அம்மா மினி கிளினிக் மூலமாக இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் அங்கேயே சிகிச்சை பெறலாம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் பரிச்சார்த்த முறையே அந்த செயல் திட்டம் சிறப்பாக இருந்தால் அது நிரந்தரமாக்க நாங்கள் வழிவகை செய்யப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து திட்டத்தை நாங்கள் திறந்து வைத்தோம். இந்த விடியா திமுக முதலமைச்சர் ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பது கூட பொறுத்துக் கொள்ள முடியாமல் அதையும் மூடிய பெருமை விடியா திமுக முதலமைச்சர். அதே போல இன்னைக்கு ஏழை எளியோர் கிராமத்தில் இருந்து நாங்கள் வரை உழைக்கும் திறனற்ற முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வழங்கி மாண்பு அம்மாவும் அந்த முதியோர் உதவித்தொகையை உயர்த்தினார்கள். முதலமைச்சர் அம்மாவுடைய அரசு என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்பொழுது அமைச்சர்களெல்லாம் கோரிக்கை வைத்தார்கள். எங்கே சென்றாலும் பொதுமக்கள் ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த உழைக்கும் திறனற்ற முதியோர்கள் எங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை மனு அளிக்கிறார்கள். அதை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று என்னிடத்திலே தெரிவித்தவுடன் முதலமைச்சர் இந்த காலத்தில் சிறப்பு திட்டமாக சட்டமன்றத்தில் அறிவித்து சுமார் தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட அந்த திட்டத்தை துவக்கி சுமார் 85% முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எதற்காக சொல்லி சொன்னால் பொன்மலை செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு, புரட்சித் தலைவர் அம்மா கண்ட கனவு ஏழைகளை உயர்த்த வேண்டும், ஏழை வாழ்விலே மலர வேண்டும், அவர் சிறப்பாக வாழ்வதற்கு எந்த வகையிலே உதவி புரிய வேண்டுமோ அதையெல்லாம் அதிமுக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று இருவரும் தலைவரின் வழியிலே அம்மாவுடைய அரசு செயல்பட்டது. எப்பொழுது பார்த்தாலும் ஏழைகளுடைய நிலையைத்தான் சிந்திக்கக்கூடிய அரசாங்கமா அம்மாவுடைய அரசு இருந்தது. அது கல்வி இருந்தாலும் சரி, விவசாயத்தில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு வேறு எந்த துறையாக இருந்தாலும் அவர் ஏற்றம் பெறுவதற்கு அதிமுக அரசு பல்வேறு வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த மாணவர்கள் உயர்கல்வி வரை குறைந்த கட்டணத்திலே கல்வி பெற்றுவதற்காக ஆரம்ப பள்ளி, நடுநிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி, கல்லூரி என்று அதிக அளவில் திறந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வி கற்போடைய எண்ணிக்கை தமிழ்நாடு முதலிடத்திலே கொண்டு வந்த பெருமை அதிமுக வைத்தார். உங்களுடைய ஆட்சியில் என்ன செய்தீர்கள்? இந்த திட்டத்தை கொண்டு வந்தீர்கள். இங்கே கூட அறிவுசாரியை கொடுத்தார்கள். வெள்ளப்பள்ளம் தடுப்பணை ரூபாய் 33 கோடியில கட்டி தண்ணி தேங்கி இந்த பகுதி மக்களுக்கு நிலத்தடி நீர் சிறப்பாக இருப்பதற்கு வழிவகை செய்த அரசாங்கம். பல்வேறு தடுப்பணை கட்டினோம். கடலில் உப்புகாதற்கு நிறைவேற்றி அமைத்தோம். விவசாயிகளுக்கு எந்தெந்த வகையை நன்மை செய்யணுமோ அத்தனை வகையில் நன்மை செய்தோம். இதெல்லாம் அதிமுக அரசு செய்த சாதனை என்பதை நேரங்களை பட்டியலிட்ட நடைபெறுகிறேன். அதுக்கு மேலாக இன்றைக்கு நீட் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார் ஸ்டாலின். அந்த நீட் தேர்வை திமுக ஆட்சி அமைந்தவுடன் ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது ஊரா பேசினாங்க. ஆட்சிக்கு வந்தாங்க. அப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஆட்சி வந்து 3 வருஷம் என்ன செய்யுது? இன்னைக்கு பல்வேறு கூட்டத்தில் பேசினார் உதயநிதி ஸ்டாலின். நீட் தேர்வை ரத்து செய்தது ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இன்னும் ரகசியத்தை கண்டே பிடிக்க முடியல. ஒரு கையெழுத்தில் நீட் தேர்வை ரத்து செய்யப்படும் என்று சொல்லிவிட்டு பல லட்சம் கையெழுத்துக்களை நீட் தேர்வுக்கு ரத்து செய்வதற்கு ஜனாதிபதியிடம் கொடுப்பதற்காக கையெழுப்பு வாங்கி அண்மையிலே சேலத்தில் நடந்த இளைஞர் மாநாட்டிலே இளைஞர் மாநில மாநாட்டிலே அந்த கையொப்ப வாங்கின கடிதங்கள் எல்லாம் இன்றைக்கு சிதற விட்டு காலிலே மிதிப்பட்டு குப்பை தொட்டிக்கு போன காட்சி. இதுதான் திமுக அரசுடைய வரலாறு.
எதையுமே செய்ய மாட்டாங்க. அறிவிப்பது மிக பிரமாண்டமா இருக்கும், மக்களை ஏமாற்றுவதிலே பிரமாண்டமாக இருக்கும், கவர்ச்சிகரமாக பேசுவதிலே முதலிடம் வைப்பார்கள். ஆனால் சாதனையிலே எதுவுமே இருக்காது, பூஜ்ஜியமா இருக்கும். அதுதான் திமுக. அது மட்டுமல்ல, அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நீட் தேர்வுக்கு பதிலாக இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள், இந்த பகுதியெல்லாம் கிராமப்புற பகுதி, நானும் கிராமத்தில் வாழ்ந்தவன், அரசாங்க பள்ளியில் படித்தவன். இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்கள், நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள், அவர்களுக்கு மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் என்ற கனவு, அதை நனவாக்க வேண்டும் என்று அம்மாவுடைய அரசு திட்டம் போட்டது. 2017-18 நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் நீட் தேர்வில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் 41%, 3,80,000 பேர் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், 41% இருக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு 9 பேர் தான் நீட் தேர்வில் தேர்வு செய்து இன்றைக்கு மருத்துவ இடத்துக்கு போனாங்க, மருத்துவ கல்வி பயில்வதற்காக போனார்கள். எவ்வளவு? 41% படிக்கின்ற அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், சுமார் 3,80,000 பேர் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 2017-18 நீட் தேர்வில் 9 பேர் தான் இன்றைக்கு மருத்துவ கல்வி படிப்பதற்காக சென்றார்கள். நான் சிந்தித்து பார்த்தேன். அப்பொழுது மருத்துவ இடம், அரசருடைய மருத்துவ இட ஒதுக்கீடு 3145 இடம். 3145 இடத்துல சுமார் 41% படிக்கின்ற அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 9 பேர் போயிருக்கிறாங்கன்னா அவருடைய ஏழ்மை நிலையை சிந்தித்து பார்த்தோம். அவர்களும் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. இன்றைக்கு ஏழைகளுக்காக ஆட்சி செய்கின்ற அம்மாவுடைய அரசாங்கம் சிந்தனையிலே உதிக்கப்பட்ட அற்புதமான திட்டம் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2160 பேர் இன்றைக்கு மருத்துவக் கல்வியில் படிக்கிறார்கள், பல் மருத்துவங்களில் படிக்கிறார்கள். இது சாதனை அல்லவா? அதற்கு மேல் ஒருபடி முதற்கட்டமாக 7.5% உள் இடஒதுக்கீட்டிலே தேர்வு செய்த மாணவர்கள் என்னை சந்தித்தார்கள். நீங்க உள் இடஒதுக்கீட்டில் இன்றைக்கு மருத்துவர்கள் இடம் கிடைச்சு விட்டது, ஆனால் அந்த மருத்துவ கல்வி கட்டணம் எங்களால் செலுத்த முடியவில்லை. நாங்கள் சாதாரண ஏழை குடும்பத்திலே பிறந்தவர்கள், அன்றாட வேலைக்கு சென்றால் தான் எங்கள் வீட்டிலே அடுப்பு எரியும் என்று அடுத்த வாழ்கின்ற மக்களுக்கு எங்கே மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியும்? நாம் ஏழ்மை நினைக்கின்றோம், இதுக்கு ஒரு வழி வேண்டும் என்று சொன்னார். அவருடைய வழியை புரிந்த அம்மாவுடைய அரசாங்கம் இன்றைக்கு 7.5% உள் இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்யப்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், பல் மருத்துவக் கல்வி மாணவர்களுக்கு அரசாங்கமே முழுவதும் கல்வி கட்டணத்தை செலுத்தும் அறிவிப்பை கொடுத்து ₹1 செலவில்லாம இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாங்க, மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாங்க. இதுதான் நாட்டின் சாதனை. இந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கின்ற திட்டங்கள் ஒரு திட்டமாவது 3 ஆண்டு கால ஆட்சியில திமுக கொண்டு வந்துங்களா? சொல்லுங்க, ஏதாவது கொண்டு வந்ததா? இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு சொத்து வரி ஏத்திட்டாங்க, வீட்டு வரி ஏத்திட்டாங்க, கடவரி ஏத்திட்டாங்க, குடிநீர் கட்டணத்தை ஏத்திட்டாங்க, கரண்ட் பில் 52% ஏத்திட்டாங்க. கரண்ட் எப்ப வருது எப்ப போகுது தெரியல. அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைய நிலைமை இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை கொண்டு வந்து கொடுத்தது அதிமுக அரசாங்கம். அதைதான் மின்சாரத்தை கொடுத்தோம். அப்பொழுதுதான் அவர்கள் முழுமையாக அவருடைய வயலுக்கு நீரை பாய்ச்சி விளைச்சலை கிடைக்கும். அந்த திட்டத்தையும் கொண்டு வந்த அதிமுக அரசு. அதோடு ஆதனூர் குமாரமங்கலம் இடையே ஒரு தடுப்பணை வேண்டும் என்று சொன்னீர்கள். அம்மா இருக்கின்ற பொழுது அந்த அணையை சேங்ஷன் பண்ணி நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த திட்டத்தை கொண்டு வந்த அதிமுக அரசாங்கம். இப்படி ஏராளமான திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அதோடு அதிமுக ஆட்சியில் தான் இஸ்லாமியர்களுக்கு நிறைய நன்மைகளை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு விலகிய உடனே திமுக கிறிஸ்துவ பெருமக்களை அழைச்சி உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டாங்க. 3 ஆண்டு காலமாக கிறிஸ்துவ மக்களுக்கு கண்ணுக்கு தெரியல. 3 ஆண்டு காலமாக கிறிஸ்துவ பெருமக்களுக்கு கண்ணுக்கு தெரியல. விடியா திமுக முதலமைச்சருக்கு நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்று சொன்னாலே
கிறிஸ்துவ பெருமக்களும் இஸ்லாமிய பெருமக்களும் எங்களை நாடியவுடன் திமுக முதலமைச்சர் அழைத்து அமர வைத்து பேசுகிறார், அப்படி கோரிக்கை கேட்கிறார். அப்படி என்று சொன்னால் அண்ணா திமுக என்ற ஒரு கட்சி இருக்கின்ற காரணத்தினால் தான் இந்த சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றன எமர வேண்டும். அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் கூட இஸ்லாமிய பெருமக்களுடைய முக்கிய தலைவர்களை அழைத்து முதலமைச்சர் பேசியிருக்கிறார். ஏன் 3 வருஷமா கண்ணு தெரியாதா முதலமைச்சருக்கு? 3 ஆண்டு காலம் இஸ்லாமிய பெருமக்களை கண்டுகொள்ளவே இல்லை. நேற்றைய தினம் அந்த இஸ்லாமிய பெருமக்களை அழைத்து உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை என்று இப்பொழுதுதான் இன்றைய முதலமைச்சருக்கு ஞாபகம் வந்திருக்கிறது. இஸ்லாமிய பெருமக்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்வதற்காக நேற்றைய தினம் அவர்களை சந்தித்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டதாக பத்திரிகையில பார்த்தோம். இதெல்லாம் யாரால் வந்தது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி கேள்வி கேட்டதனால் வந்தது. அதே கிறிஸ்துவ பெருமக்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் தேவையான நன்மைகளை இந்த அரசு கொடுக்க வேண்டும். தேர்தல் நேரத்திலே நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள். கிறிஸ்துவ பெருமக்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அதன் அடிப்படையில் தான் கிறிஸ்துவ பெருமக்களையும் இஸ்லாமிய பெருமக்களையும் இந்த முதலமைச்சர் கோட்டை கலைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இல்லை என்றால் இந்த சிறுபான்மை மக்களை கண்டுகொள்ளாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் இருக்கும். இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது புனித ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோம்பு கஞ்சி தயாரிக்க விலையில்லா அரிசி வழங்குகின்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக. 5400 மெட்ரிக் டன் அரிசி அண்ணா திமுக அரசு. அதே போல நாகூர் தர்கா சந்தன கூட்டு திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் விலையில்லாமல் கொடுக்கிற அரசாங்கம் அண்ணா திமுக. 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய சகோதரருக்கு மத்திய அரசு மானியமாக வழங்கி வந்ததை நிறுத்திவிட்டது. உடனடியாக இஸ்லாமிய பெருமக்கள் எங்களிடத்தில் வைத்து கோரிக்கை வைத்தார்கள். ஆக அந்த மானியம் தொடர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அம்மாவுடைய அரசு 2019 முதல் அம்மாவின் ஹஜ் புனிதம் மேற்கொள்ள 6 கோடி கொடுத்து வந்ததை 12 கோடியாக உயர்த்தி வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இதனால 2021 ஆண்டு மட்டும் 8166 இஸ்லாமிய பெருமக்கள் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு துணை நின்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து சென்னைக்கு வந்து அங்கிருந்து செல்றாங்க, அங்கிருந்து போகிறாங்க. ஆகவே சென்னையிலிருந்து சென்னைக்கு வருகின்ற அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஹஜ் புனித கொள்ளம் மேற்கொள்ளுகின்ற அந்த புனித பயணம் மேற்கொள்கின்ற அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு தங்கும் வசதி ஏற்படுத்துவதற்காக ஹஜ்ஜிலும் 15 கோடியில கட்டப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து அதற்கு திட்டத்தை துவக்கி வைத்ததும் அண்ணா திமுக அரசாங்கம். 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்புதவி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தது அண்ணா திமுக அரசு. உலமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயன் எண்ணிக்கை 2004 இருந்து 2600 உயர்த்தப்பட்டது. அதுவும் அம்மாவுடைய அரசு. அதோட ஓய்வு தொகை 750 3000 உயர்த்தப்பட்டது. உலமாக்களுக்கு 2 சக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம், அதுவும் அம்மாவுடைய அரசு தான் கொடுக்கப்பட்டது. தற்பாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் அம்மாவுடைய அரசு 2 கோடி ரூபாய் உயர்த்தியது. பள்ளி வாசல், தற்காகள், பழுதுவார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள தொகுப்பு நிதி 3 கோடி ரூபாய் உருவாக்கப்பட்டது. இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறை நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டதும் அதிமுக அரசு. 2018 ஆண்டு கஜா புயல் பெருமழை வெள்ளத்தால் நாகூர் தர்காவிற்கு சொந்தமான குளக்கரை சுற்றுச்சுவர் சேதமடைய செய்தி கேட்டு நானே நேரடியாக நாகூர் தர்காவுக்கு சென்று அந்த குளக்கரையை பார்வையிட்டு அவர் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக 4 கோடி 25 லட்சம் ரூபாய் கொடுத்து குளக்கரையை சீர்திருத்தம் அம்மாவுடைய அரசாங்கம். சீராபுராணம் இயற்றிய உமர் புலவருக்கு எட்டயபுரத்தில் மணிமண்டபம் மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் அவர் பிறந்த நாளான அக்டோபர் 23ஆம் தேதி அரசு விழாவாக கொண்டாடுதல், பல்கலைக்கழகத்தில் அவரது பெயரால் தனி இருக்கை அமைத்ததும் அம்மாவுடைய அரசாங்கம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அமைத்ததும் அதிமுக அரசு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் முதல் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மணி திருமதி காஷ்மீர் அகமது IAS ஒருவரை நியமித்த பெருமைப்படுத்தியது அதிமுக. லாபத்திற்கு மேலாக
இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி 2002ஆம் ஆண்டு டாக்டர் மறைந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு ஜனாதிபதியாக போட்டியிட்டார். அம்மா அவர்களை ஆதரித்தார். அவர்களை தேர்ந்தெடுத்த பெருமை அதிமுக வைத்தார். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அதுதான் உயர்ந்த பதவி. அப்படிப்பட்ட உயர்ந்த பதவிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட போது அவரை ஆதரித்து தேர்ந்தெடுக்கப்பட்டோம். ஆனால் அவரை எதிர்த்து போட்டியிட்டவருக்கு வாக்களித்தது திமுக. இவரா சிறுபான்மை மக்களை ஆதரிக்கவர்? இவரா சிறுபான்மை மக்களை தூக்கிவிடவர்? சிந்திச்சு பாருங்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் இந்திய நாட்டுடைய ஜனாதிபதியாக வருவதற்கு வாக்களிக்காம அவருக்கு எதிராக போட்டியிட்ட வேட்பாளருக்கு வாக்களித்தவர் தான் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதே போல 2019ஆம் ஆண்டு இன்றைக்கு பாரத ரத்னா டாக்டர் ஏபிஎம் அப்துல் கலாம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 2019ஆம் ஆண்டு இன்றைக்கு ராமநாதபுரத்தில் துவக்கணும். இப்படி பல திட்டங்களை அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது இஸ்லாமிய பொதுமக்களுக்கு நன்மை செய்த அரசாங்கம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கிறிஸ்துவ பொதுமக்களுக்கும் ஏராளமான நன்மைகளை நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்பதையும் நேரத்தில் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த அண்ணன் தமிழ்மகன் உசேன் அவர்கள் அதிமுகவுடைய அவைத்தலைவராக இருக்கிறார். திமுகவில் ஒரு சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர் எந்த பதவியிலாக இருக்கிறாங்க தலைமையில சிந்திச்சு பாருங்க. இதையெல்லாம் இதற்காக சொல்லி சொன்னால் ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுதும் சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சியில் வருவதற்காக சிறுபான்மை மக்களை ஏமாற்றி தந்திரமாக வாக்குகளை பெறுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்கு நேரத்தில் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதே புரட்சித் தலைவி அம்மார்கள் இருவரும் தலைவர்களும் மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் துயரங்களை துடைத்தெறிந்து அந்த மக்கள் ஏற்றம் பெற வேண்டும். தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மை மாநிலம் ஆக வேண்டும் என்பதற்காக இரவு பகல் ஆகாமல் உழைத்து மக்களை தன் பிள்ளைகளை போல் நேசித்து கட்சியும் ஆட்சியும் அடைத்த நம்முடைய அதிமுக என்ற மாபெரும் இயக்கம் இன்றைக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் விரைவிலே வரைக்கின்றன. இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றன. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அவர் கூட்டணி கட்சி சேர்ந்தவர் இங்கே போட்டியிடுகின்ற பொழுது அவளுக்கு வாக்களித்து அவளை வெற்றி பெற செய்து இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நாடாளுமன்றத்திலே உங்களுடைய குரல் ஒலிக்க எங்களுடைய வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று இந்த நேரம் நல்ல நேரங்களை கேட்டு மிக சிறப்பாக எழுச்சியாக சிறப்பாக நடைபெற்றதற்கும் பல்வேறு கட்சியிலிருந்து இன்றைக்கு விலகி அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொள்ள பல்வேறு நடவடிக்கை எடுத்த மாவட்ட செயலாளர்களுக்கும் அதே போல இந்த நீளம் இந்த இடம் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு அளித்த சகோதரர் என்ஜினியர் மார்க்கோனி அவர்களுக்கும் மனமான நன்றி தெரிவித்து இந்த டெல்டா மாவட்டம் இன்றைக்கு பல ஆண்டு காலமாக காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக போராடி வந்தது. அந்த காவிரி நதிநீர் பிரச்சனைக்கும் தீர்வு கண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை கூட இன்றைக்கு பாதுகாக்க முடியாத நிலை இன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கு வந்திருக்குது. திமுக அரசாங்கம் வந்திருக்கு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே இன்றைக்கு அறிக்கை விட்டிருக்கிறேன், நல்லா படிச்சிருக்கீங்க. இன்றைக்கு நிலைமை மோசமாகி கொண்டு போயிருக்கின்றது. இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியாக இடம்பெற்றிருக்கின்றார்கள். அந்த கூட்டணி கட்சி இடம்பெற்றிருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி. ரெண்டு பேரும் இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்றாங்க. ஏன் இன்றைக்கு முதலமைச்சர் அங்கே கேட்டு தண்ணீர் பெற முடியும்ல? சிந்திச்சு பாருங்க. அதெல்லாம் அவருக்கு அக்கறை இல்லை.
தன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அதிகாரம் வேண்டும், மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வேண்டும், நாங்கள் கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்ற வேண்டும். அதுதான் அவருடைய தலையாள பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாட்டு மக்களை கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர், நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். உண்மையிலேயே இன்றைக்கு தமிழகத்திற்கு இவர் நினைத்திருந்தால் கண்ணீரை பெற முடியும். ஏனால் கர்நாடக அணையிலே கிட்டத்தட்ட 80% நீர் இருப்பு இருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை இவர்கள் முறையாக தமிழ்நாடு அரசு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கு கர்நாடகத்தோடு பேசி பெற்றிருக்கலாம், காவிரி மேலாண்மை ஆணையத்தோடு பேசி பெற்றிருக்கலாம். அதையெல்லாம் செய்ய தவறிய விடியா திமுக அரசுக்கு வருகின்ற நாடாளுமன்றத்திலே தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். நீங்கள் கொடுக்கின்ற தண்டனை சாதாரண தண்டனையாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு நாட்டு மக்களை பார்க்காத அரசாங்கம் விடியா திமுக அரசு, நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யாத அரசாங்கம் திமுக அரசு. வீட்டு மக்கள் இன்றைக்கு அதிகாரம் வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்ற விடியா திமுக அரசுக்கு, விடியா திமுக கட்சிக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்கள் தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். இன்றைக்கு தமிழ்நாடு மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. எனக்கு எல்லா வகையிலும் எனக்கு பின்னடைவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஸ்டாலின் பேசுகிறார், பல்வேறு இடங்களில் பேசுகிறார், சட்டமன்றத்தில் பேசுகின்றார். இந்தியாவிலே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறார். எதுல? கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. எதுல முதல் மாநிலம்? திட்டத்தை கொண்டாந்துருக்கிறியா, பாலத்தை கட்டிருக்கியா, ரோட்டை போட்டிருக்கியா, தடுப்பணை கட்டிருக்கியா? இன்றைக்கு கர்நாடகத்திலிருந்து போராடி வாதாடி தண்ணீரை பெற்று விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கிறியா? நாம் கொண்டு வந்த சட்டத்தையால் பாதுகாத்திருக்கிறியா? ஏழை மக்களுக்கு எந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது? எதுல நீ சிறந்த முதலமைச்சர்? ஊழல் செய்தியிலே சிறந்த முதலமைச்சர் ஸ்டாலின். நம்பர் 1 முதலமைச்சர் என்று சொன்னால் ஊழல் செய்தியிலே நம்பர் 1, தமிழ்நாட்டிலே கடன் வாங்குவதிலே நம்பர் 1. இதுதான் நம்பர் 1 இருக்கின்ற நிலை இன்றைய நிலை என்பதை நீங்கள் உணர்ந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கும் உங்களுடைய வாக்களை சிந்தாமல் சிதறாமல் வாக்களித்து எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்து தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் உங்கள் கையிலே கொடுத்து விடுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறுபான்மை மக்களின் உண்மையான காவலன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று உணர்ந்து இந்த இயக்கத்திலே தங்களை இணைத்துக் கொள்வதற்கு வருகை தந்திருக்கிற ஆயிரக்கணக்கான பிரதிநிதிகள், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மூவண்ண துண்டினை அணிவித்து இந்த இயக்கத்திற்கு அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறார்கள், வரவேற்று வாழ்த்துகிறார்கள். சிறுபான்மை மக்களை வெறுமனே வாக்கு வங்கிகளாக மட்டும் கருதுகிற திமுக என்கிற அந்த தீய சக்தி அந்த இயக்கத்தில் இருந்து தங்களை உண்மையான சிறுபான்மை மக்களின் காவலன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இயங்குகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்கிற இஸ்லாமிய கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளை மூவண்ண துண்டுகளை அணிவித்து, கருப்பு வெள்ளை சிவப்பு துண்டுகளை அணிவித்து இந்த இயக்கத்திற்கு, இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு வருக 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 என்று வரவேற்று வாழ்த்தி அனுப்புகிறார், வாழ்த்துகிறார், வாழ்த்துகிறார் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இங்கே அமர்ந்திருக்கிற 4000த்திற்கும் மேற்பட்ட சகோதர சகோதரியுடைய பிரதிநிதிகள் மேடையில் வந்து எடப்பாடியார் அவர்களுடைய சிறுபான்மையின மக்களின் உண்மையான காவலர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய கரங்களால் மூவண்ண துண்டுகளை பெற்று
வாழ்த்துக்களை பெற்று சென்றிருக்கிறார்கள். மயிலாடுதுறை மாவட்ட கழகத்தின் சார்பிலே பல்வேறு அணிகளை சார்ந்தவர்கள் செங்கோல் மற்றும் வீரவாளினை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவர் நாளைய தமிழகத்துடைய முதலமைச்சர் சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வெள்ளை வாளினை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அண்ணன் எடப்பாடியார் வாழ்க! அண்ணன் எடப்பாடியார் வாழ்க! வாழ்க! அண்ணன் எடப்பாடியார் வாழ்க! கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார், நிரந்தர பொதுச் செயலாளர்